கர்மா கழியணும், அந்த கர்மாவை பற்றி பேசுறத தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா அந்த கர்மாங்கிறது எல்லாராலையும் அறிஞ்சிட முடியாது. அது ரொம்ப ஒரு நுட்பமான, அதோடைய செயல்பாடுகள் ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடியது. அதனால அதை போய் நம்ம பேசி எந்த மாணவர்களையும் பயமுறுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி திட்டமிட்டு கர்மா வினையா கர்மாவை போய் அழிக்கிறதுக்கு முற்பட முடியாது. அது ஒரு குரு வழிகாட்டி விடுவார். அதனாலதான் சிவனடியார்கள் பல நகரங்கள்ல இந்தியா முழுக்க சுத்தி தெரிந்ததுக்கு முக்கியமான காரணமே அந்த கர்ம வினை தீர்ந்தோன்னா அவருக்கு ஞானம் கிட்டும் அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். அப்ப அருணகிரிநாதர்லேருந்து மாணிக்க வாசகர்லேருந்து என் போன்ற ஆட்களுக்கு உங்களுக்கும் கர்ம வினையினால்தான் நம்ம சுத்தி தெரிகிறோம். இப்ப நம்மலாம் அன்னதானம் கொடுக்கறது கூட ஒரு விதமான கர்ம வினை தான். கர்ம வினையோட செயல்பாட்டில இருந்து தான் இங்க எல்லாருமே நம்ம ஒரு சர்வீஸ் பண்றதோ, ஒரு அன்னதானத்தை கொடுக்க முற்படுறதோ, நம்ம அந்த தீராத பாவத்தை தீர்க்கறதுக்கு போக்குறதுக்கான ஒரு வழிமுறை செய்கிறோம். அதுவும் ஒரு சிறந்த ஒரு குருகிட்டே இருந்து இந்த வேலை செய்யும் போது அது இன்னும் தீவிரமா குறையறதுக்கு, அது மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கும். அப்ப இந்த மாதிரி தான் அதோடைய சூழல் இருக்கு. அப்ப அந்த கர்ம வினைங்கிறது என்னன்னா, உங்களுடைய தாய் தந்தை, உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய வளர்ப்பு, உங்களுடைய டிசைன், அந்த டிசைன்னு சொல்லுவாங்கல்ல, உங்க ஜாதகம், உங்களுடைய தேதி, உங்களுடைய கிழமை, உங்களுடைய கலரு எல்லாமே இந்த கர்ம வினையால தான் தீர்மானிக்கப்படுது. அப்ப இந்த கர்ம வினையை வைத்து தான் உங்களுக்கு நல்ல குரு கிடைக்க போறாரா, கெட்ட குரு கிடைக்க போறாரா. இந்த கர்ம வினையை வைத்து தான் உங்க பொண்டாட்டி எப்படி, உங்க பிள்ளை என்ன, நீங்க கல்யாணம் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா, இதை வச்சுதான் அதோட செயல். அதான் 2 விதமா அதை பிரிச்சாங்க, பாவ கர்மா புண்ணிய கர்மா. பாவ கர்மா உள்ளவங்களுக்கு அந்த எல்லாமே விரக்தியாக இருக்கு. புண்ணிய கர்மா உள்ளவங்களுக்கு ஒரு பாதி சூழல்ல விரக்தியா இருந்தாலும் பாதி சூழல்ல ஒரு காசோ பணமோ புகழோ அந்த பாசிட்டிவ்னஸ்னால அவங்க பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஒரு புகழையோ ஒரு அதிகாரத்தையோ ஒரு ராஜ்யத்தையோ ஒருத்தன் கையாளுறதுக்கு வாய்ப்பு புண்ணிய கர்மானால கையாளுறான். அப்ப தியானம் பண்ற எங்களை மாதிரி ஒரு ஆளுக்கு அலைவரிசை கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா தியானமே பண்ணாத ஒரு நடிகருக்கோ ஒரு கட்சியோட தலைவரோ இந்த தேசத்தை ஆள்றதுக்கு என்னன்னா அவருக்கும் ஒரு விதமான அலைவரிசை கிடைக்குது. அது கிரகத்தால கோள்களால கிடைக்குது. அப்ப உச்சபட்ச ஒரு கோள்கள் உச்சம், குரு உச்சம், சூரியன் உச்சம், செவ்வாய் உச்சம், 3-4 கிரகங்கள் சேர்ந்து இருந்து பலமா இருக்குன்னா ஒருத்தருக்கு அலைவரிசை தீவிரமா இருக்கும்போது அவர் பேர் புகழ் அந்த ஈர்க்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். உதாரணத்துக்கு ஒரு பெரிய இப்ப நம்ம நடிகரா இருந்துட்டு ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு பெரிய முதலமைச்சர் ஆயிடுறதோ இல்ல பெரிய விஷயத்த ஒரு மக்கள்கிட்ட பிரபலமா இருக்கிறதுக்கெல்லாம் அந்த கோள்களோட ஈர்ப்புல மக்கள்கிட்ட அவருடைய பேச்சு, அவருடைய முகம், அவருடைய நடவடிக்கை எல்லாம் ஒரு ஈர்ப்பு தன்மையை ஏற்படுத்தும். அப்ப கீழே இருந்து கஷ்டப்படுற ஒருத்தனால அதை ஈர்க்க முடியல. அப்ப இந்த பாவ கர்மா என்னன்னு கேட்டீங்கன்னா, சக தோழனையோ சக நண்பனையோ சக வீட்டுல இருக்கிற மனைவியோ குழந்தையோ கூட ஈர்க்க முடியாது. அந்த ஈர்ப்பு தன்மை குறைவா இருக்கிறதுனால மனைவியை தன்னுடைய கணவனை விமர்சனம் பண்ணுவான், கூட பிறந்த சகோதரனே தன்னுடைய சகோதரனை விமர்சனம் பண்ணுவான். அப்ப அந்த விமர்சனங்கள் எங்க எடுக்கப்படுது? ஒரு குருவை பார்த்து நீங்க வணங்குறீங்க, ஒரு குருவை பார்த்து நேசிக்கிறீங்கன்னா அங்க நேசிக்க ஒண்ணும் கிடையாது. அந்த ஈர்ப்பு தானாகவே உங்களை அந்த விஷயத்திலிருந்து ஈர்க்க வைக்கும், அது ஒரு வேலை செய்ய வைக்கும். அப்ப ஒரு ஞானிக்குள்ளேருந்து என்ன வேலை செய்யுதுன்னா முழு அந்த ஈர்ப்பு தன்மை அந்த அலைவரிசையாக தீவிரமாகி அது கோள்களே எல்லா கோள்களும் ஒரு உச்சகட்டத்துல ஒரு உச்சம்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப ஒரு மனிதனுக்கு 4 கிரகம் 3 கிரகம் 5 கிரகம் உச்சமா இருக்கும், ஒரு ஞானிக்கு 9 கோளும் உச்சமா இருக்கும். அப்ப அவனுக்குள்ள இருந்து அந்த ஈர்ப்பு ஏற்படும் போது அவரை நோக்கி ஒருவர் வர்றதுக்கோ இல்ல அவரு போய் ஒரு இடத்துல நிற்கும் போது ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துறதோ ஒரு வேலைகளை பண்றதுக்கு எளிதா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா, இப்ப நம்ம ஒரு வேலை சொல்றோம், ஒரு அன்னதானத்தை பெரிய தூக்கி வைக்கணும்னு சொல்றோம். இந்த மாதிரி ஒரு வேலை செய்யும் போது நம்ம நிற்கும் போது அந்த வேலை யானையை கூட வச்சு எளிதா வேலை செஞ்சிடலாம். அப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த ஈர்ப்பு இல்லைன்னா அப்ப நம்ம பூனையை வச்சுக்கிட்டு கூட வேலை செய்யறது ரொம்ப கடினம். அப்ப நாம ஒருத்தரை கூப்பிட்டு இந்த வேலை செய்யுங்கன்னா அவர் போய் தூங்கிடுவார், வீட்டுல வரமாட்டாங்க. அப்ப இங்க வர்ற ஜனங்களும் சாப்பிட வரமாட்டாங்க, இங்க வேலை செய்யறவங்களும் சோம்பேறியா தான் இருப்பாங்க. அப்ப ஏன் அப்படின்னா அந்த ஈர்ப்பு இருந்தாதான் அவங்க செய்வாங்க. அந்த ஈர்ப்பு அவங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா இங்க யாரும் நீங்க ஒரு 50 ரூபா 100 ரூபா பணம் கொடுத்து இந்த வேலை செய்யுங்கன்னா கூட அப்படி செய்ய மாட்டாங்க. ஒரு தன்னை அர்ப்பணிச்சு ஒரு வேலை செய்வாங்க. அதுக்கு காரணம் அந்த ஈர்ப்பு. ஆனா அவங்களுக்கு அந்த ஈர்ப்புன்னு சொல்ல தெரியாது. குரு மேல இருக்கிற மரியாதை, நான் தியானத்து மேல வச்சிருக்கிற மரியாதை, அதே மாதிரி நானும் உயர்ந்த இடத்துக்கு வரணுங்கிறதுக்காக செய்யறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடிப்படை தகுதியே அந்த ஈர்ப்பு தான். அப்ப ஒருத்தர் ஒரு கட்சி ஆட்சிக்கு வர்றதும், ஒருத்தருக்கு ரெகுலரா ஓட்டு போடுறதும், ஒருத்தருடைய படம் ஓடுறதும், ஒருத்தர் தொழில கோல் வச்சு நிக்கிறதுக்கும் அந்த ஈர்ப்பு தான். அந்த பிசினஸ்
அந்த டாக்டிஸு, அந்த பிஸ்னஸோட மெத்தடு, பிஸ்னஸோட ஸ்டைலுங்கிறாங்கல்ல, அதெல்லாம் இல்லை. மெயின் ட்ராவல் என்னன்னா, அந்த ஈர்ப்பு தன்மை வந்துருச்சுன்னா ஒரு பிஸ்னஸ் மேனோட 4 பிஸ்னஸ் மேன் சேருவான். இப்போ நீங்கள் ஒரு ஒரு பில்கேட்ஸோ, ஒரு சுந்தர் பிச்சையோ, இல்லை அந்த எலான் மஸ்கோ, இல்லை இருக்கிற நம்ம இந்த மாதிரி சூழலில் இருக்கிற எல்லா பேர்த்துக்குள்ளேயும் அவங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் தயவு செய்து ஆய்வு பண்ணி பார்த்தாவே தெரிஞ்சுக்கும். இவங்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக வெறும் படிப்பு மட்டும் படித்தவங்க அறிவாளிங்கிறத மட்டும் பார்க்கக்கூடாது. அப்போ இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இவங்களுடைய தொடர்பு எப்படி இருக்குது, அப்போ என்ன மாதிரி ஒரு ஈர்ப்பு இருக்குது. நீங்கள் விஞ்ஞானியாக இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆகாயம் சம்பந்தமான ஏதோ ஒரு கோள்கள் அவங்களுக்கு உச்சபட்சத்தில் இருக்கும். இல்லைன்னா இந்த விண்வெளியை ஒருத்தன் ஆராய்ச்சி பண்ணவே முடியாது. அப்போ தியானத்துக்கே ஒருத்தன் வர்றான்னா ராகோ கேதுவோ அவனுக்கு பயங்கரமாக இருந்துச்சுன்னா அவன் நிச்சயமாக இறை சிந்தனை உள்ள இறையோடைய ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ள ஒரு குடுகுடுப்புக்காரனா கூட இருப்பான். அப்போ அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை பார்க்குறான்னா அந்த ராகு கேதுவோட விஷயம் பெரிய வடிவத்துக்குள்ளே இருக்கணும். அப்போ அரசாங்கம் சார்ந்து அரசியல் சார்ந்து வலுவாக ஒருத்தன் கோல் உச்சம் நிற்கிறான்னா சூரியனுடைய உச்சமோ இல்லை அதை சார்ந்த சில கிரகங்களோட உச்சங்கள் இருக்கும்போது அது ஈர்ப்பை ஏற்படுத்துது. அப்போ அவனுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை அளிக்கப்படுகிறது. அப்போ பப்ளிக்கில் போகும்போது அவனுக்குன்னே அந்த கிரேஸில் அந்த மாசில் தானாக அது ஓட்டாக மாறுது. இப்படி தான் இங்கே நிறைய தலைவர்கள் ஜெயிச்சதுக்கு காரணமும் இங்கே கோல் ஊச்சி நிற்கிறதுக்கு காரணமும் ரொம்ப முக்கியமான அதுதான். இப்போ உங்களுக்கு என்ன பார்க்கணும்னா தூணுனா நீங்கள் வரமாட்டீங்க, தூண்டுனா வருவீங்க. அது வந்து தூண்டி அது வந்து அப்படி பரவசத்தில் வச்சு இவரை போய் பார்க்கணும்னு அந்த உள் உணர்வை அணர்த்திக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த ஈர்ப்புங்கிறது. அப்போ தான் அந்த ஈர்ப்பில் வெளியில் வருவீங்க. அப்போ வெறும் விளம்பரத்தில் வர வைக்கிறது யுக்தி, ஆனால் அந்த ஈர்ப்பில் வர வைக்கிறது அதுவாக வர வைக்கும், அதுவாக நடக்க வைக்கும், அதுவாக ஒரு செயல் செய்ய வைக்கும். அப்போ இங்கே இருக்கிற நம்ம நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவருக்குள்ளேயும் திறமைங்கிறது அடிஷ்னல். அந்த ஈர்ப்பு அவங்கள தலைவராக மாற்றுது, அவங்கள ஒரு ராஜாவாக மாற்றுது, அவங்கள பெரிய ஒரு செல்வந்தராக மாற்றுது. அப்போ கீழே இருக்கிற ஒரு ஏழை அடிப்படையாக போராடுறான், பெரிய பிரில்லியண்ட், பெரிய திறமைக்காரன். வினோத் காம்பளி மாதிரி ஒருத்தன் டெண்டுல்கரோட நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். நான் இது சம்மந்தமாக நிறைய பேசியிருக்கேன். 2 பேருமே ஸ்கூல் மேட்ச்சில் ஒன்றா ஆடினவங்க, 2 பேருமே 150, 200, 2 பேருமே பிரமாதமான ஆட்டக்காரன். ஒருத்தன் ரைட்டு, ஒருத்தன் லெஃப்ட்டு. அப்போ காம்ப்ளியோடைய டிரைவிங்கு, காம்ப்ளியோட ஷாட்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஒரு கம்போசிங் மாதிரி தான் இருக்கும். 2 பேருமே இந்தியா டீமுக்குள்ளே போய் 2 பேருமே கலக்கினாங்க, 2 பேருமே விளாண்டாங்க. ஆனால் ஒருத்தன் சைன் பண்ணுறான், ஒருத்தன் பேக் அடிக்கிறான். அப்போ ஏன் பேக் அடிக்கிறான்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த கிரகம் வேலை செய்யலை. அப்போ அவனுக்கு அந்த விளையாட்டு புகழ் பேர் பெற அந்த கிரகம் மங்கிருச்சு. அப்போ அவனால் என்ன பண்ணுதுன்னா ஈர்க்க முடியலைன்னா அந்த ஈர்ப்பு தன்மையில தான் நீங்கள் புத்துணர்ச்சி ஆகிறதும் நீங்கள் கருத்து போகிறதும் இருக்குது. இப்போ ஒருத்தருடைய முகத்தை பார்த்தீங்கன்னா பளபளன்னு கொஞ்சம் தேஜஸாக கொஞ்சம் பார்க்கறதுக்கே இம்ப்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும்போது அந்த கிரகத்தோடைய மின்னல் அதுதான் அப்படி வைர மாதிரி ஜொலிக்கும் போது அவரை நோக்கி ஒரு ஒரு கூட்டம் வரும், ஒரு செயல் வரும், ஒரு வடிவம் இருக்கும். தமிழ்நாட்டில் நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த ஈர்ப்பால் ஜாதகத்தோட உச்சத்தில் எத்தனையோ பேர் பெரிய பெரிய சாமியாராக இருந்திருக்கிறாங்க, பெரிய பெரிய அதிசயங்கள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட தியானத்துலேருந்து சாதிச்சது ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த ஜாதகத்தோட உச்சத்தில் அவங்க பெரிய பீக்கில் இருந்திருக்காங்க. அப்படி தான் நிறைய பேருக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த கர்ம வினையில் பாதிக்கப்படுறவங்களால பிறரை ஈர்க்க முடியாது, அவங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காது. அப்போ அவங்கெல்லாம் ரொம்ப நொந்து போய் என்ன பண்ணுவாங்கன்னா கோயில்களும் ஜீவசமாதிகளும் குருவை நோக்கி படையெடுத்து எப்படியாவது வாழ்க்கையில் சாதிக்கணும்னு போராடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த குரு ஒரு காலகட்டத்துக்குள் வரைக்கும் கூட வச்சிருந்து ஒன்று அவனை மாற்றி அவனுக்கு ஒரு வடிவத்தை கொடுப்பாரு, இல்லைன்னா கடைசி வரைக்கும் வெளியில் போய் நொந்து நூலாய் செத்துறாம நம்மளுடைய கட்டுப்பாட்டிலே இருந்து கர்ம வினை துன்பம்னே தெரியாமல் ஒரு சுபபோகமாக குருவோடைய நிழல்லே இருந்து வாழ்ந்துட்டு போட்டோன்னா அது வச்சுக்குவார். அப்போ ஒரு கங்கார் எப்படி குட்டியை வந்து வயிற்றுல சுமக்குதோ அந்த மாதிரி சில குரு சில மாணவனுடைய கர்ம வினையும் அவனையும் சேர்த்து கர்மாவையும் சேர்த்து கூட இருக்கிற குருமாவையும் சேர்த்து அவரே சுமந்துருவார். அப்போ இது ரெண்டையும் அவர் தான் தூக்கிக்கிட்டு இதை அலைவார். அப்போ நிறைய பேருக்குள்ள இது தெரியாது, அதுதான் உண்மையான ஒரு வடிவம். இப்போ இருக்கிற இங்கே எல்லா பேருமே யாருக்கிட்டையும் திட்டம் கிடையாது, அந்த முன் ஜென்மத்தோட தொடர்பு ஒன்று. இரண்டாவது, உங்களுக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கு நீங்களும் யாரு நான் யாருன்னு. எனக்கு ஓரளவுக்கு உங்களுக்கும் எனக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சதுனால தான் நான் நிறைய பேரை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இல்லைன்னா நான் வந்து நிறைய பேரை அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன், கட் பண்ணி போட்டுருவேன்.
ஏன் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் மிஸ் ஆயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறது எனக்கு உள் உணர்வாக காட்டிக்கிட்டே இருக்கு. அவன் யாரு, அவன் முன் ஜென்மத்தில் உனக்கு அவனுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு, அவனை விட்டுறாத. அவன் உன்னை காரி துப்புனா கூட அவனை விட்டுறாத, அவனை விடாத. அவன் எங்கே போவான், அவனுக்கு சொல்யூஷன் இல்லை, அவனை விடாத. அவனை கொஞ்சம் அனுசரி, கூப்பிடு. அப்போ நிறைய இடங்கள்ல இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும், நான் கூப்பிட்டு நிறைய விஷயத்த காம்ப்ரமைஸ் பண்ணி விட்ருக்கேன். நான் கூப்பிட்டு என்னப்பா கோபப்படுற, வாப்பா என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ என்ன பார்த்துக்கிறதுக்கு எனக்கு சேவை செய்ய வந்த நிறைய பேருக்கு நான் சேவை செஞ்சுருக்கிறேன். புரியுதுங்களா? அவ்வளோதான் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம். அப்போ இதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி மலேசியா, சிங்கப்பூர், லண்டன், அமெரிக்கா, காசு இருக்குது, விசா இருக்குன்னு விமானம் இருக்குங்கிறதுக்காக ஏரியெல்லாம் போக முடியாது. ஒவ்வொரு கிரகங்கள் அடிப்படையில் ஒருத்தன் இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டில் போய் அங்கே வாழணும்னா அந்த சீர்தோஷண நிலை அவனுக்கு உடலுக்கு சேருமா, அவன் உடலுக்கு ஒத்துக்குமா, அவன் அங்கே போக முடியுமா, அந்த நாட்டோட அந்த அலைவரிசையோட இவன் கனெக்ட் ஆக முடியுமான்னு இருக்கிறவன் தான் அங்கே போக முடியும். எல்லா பேரும் போயிட முடியாது. அப்போ முன்ஜென்ம தொடர்புல தான் இங்கே இந்தியாவில் இருக்கிற நிறைய தமிழர்களோ, இந்தியாவில் இருக்கிற முக்கியமான நிறைய மாநிலத்தில் உள்ளவங்க பிற நாடுகளில் இருக்கிறதுக்கு அந்த சீர்தோஷண நிலை, இவன் இந்தியாவுக்கான ஆள் இல்லை, இவன் இந்த மாதிரி ரேடியேஷன் எங்கே உழுவுதோ அங்கே தான் வாழுவான் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேர் லண்டன்லேயோ, அமெரிக்காவிலேயோ, ஆஸ்திரேலியாவிலேயோ நம்ம தமிழர்கள் வேலை செய்யறதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். அப்போ நம்ம கூட இருக்கிற நிறைய பேரை கூட நம்ம வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியாமையோ இல்லை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னெடுக்க முடியாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுக்கு அந்த சீர்தோஷ நிலை ஒத்துக்காது. அப்போ விமானத்திலே அவனுக்கு மூச்சு திணறல் வந்துடும். இல்லைன்னா அங்கே போய் கை காலை இழுத்துக்கிட்டு அந்த 16 வயதில் சப்பானி மாதிரி அவன் நடந்துக்கிட்டே அலைவான். இதுக்காக தான் பல பேரை சப்பானியாக நானே எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு சில மாணவனை நடக்க விடக்கூடாதுன்னு தான் நீங்கள் இங்கே திருவண்ணாமலையில் சப்பாத்தி சுட்டுட்டு இங்கே படுத்துக்கடை அப்படின்னு நான் சில பேரை விட்டுட்டு போகிறது. இதுதான் அதுக்கூட மெயின் ரீசன். அப்போ நம்ம அங்கே பிக்னிக்கு போகல, டூரு போகல, நமக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக ஒருத்தர் தூக்கி ஹேண்ட்பேக் மாதிரி தோளில் தூக்கி மாட்டிக்கிட்டு போகிறதுக்கு நாமளே அங்கே போய் ஒரு கஞ்சியை குடிச்சிட்டு கட்ட தான் போகிறோம். அது யார் இருந்தானா நம்ம கூட, யாரோ ஒருத்தர் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு வடிவத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் இருக்க போகிறாங்க, அவ்வளோதான். அங்கே நமக்கு ஏதாவது பிரத்யேகமாக ஏதாவது பண்ண போகிறோமா, ஒன்று செய்ய போகிறோமா அப்படிங்கிறது இல்லை. அங்கே மலேசியா தன்மையிலேயே உங்களுக்கு அங்கே எல்லாத்துக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு பெரிய வேலையை நான் பார்த்துட்டு வந்துட்டேன். என்னன்னா பல குருமார்கள் இங்கேருந்து போய் பல நாணயங்களை ஈட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, போன உடனே ஒரு தட்டை வச்சு அவங்க டாலரையோ ஏதோ ஒரு அந்த 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 ஒரு அந்த வெள்ளி என்ன ஏதோ சொல்கிறாங்க, அதை மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அந்த பேப்பர் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதை வச்சு கவரில் வச்சு ஒரு தட்டில் வச்சு குருநாதர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கவரை குருநாதர் கொடுப்பாங்களாம். இது பழக்கம். அப்போ நாம் என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி காலில் விழக்கூடாது, பூ கொடுக்கக்கூடாது, காசு தூக்கிட்டு ஓடியாடக்கூடாது, இந்த மாதிரி பேசணுன்னா அவங்கெல்லாம் கிறுக்கு பிடிச்சி ஒரு மாதிரி ஆகி என்னடா இது, என்னதான் செய்யறது இவர்கிட்ட அப்படிங்கிற ஒரு விஷயமும், அந்த பணத்துக்கு ஒரு முக்கியத்துவம் அளிக்கப்படாமலேயே அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன கிடைக்கப்படணுமோ அதை மிக சரியாக நம்ம செஞ்சோம். நம்ம செஞ்ச வகுப்புலலாம் எந்த விளம்பரம், எந்த மலேசியாவில் போய் எந்த பப்ளிசிட்டி இருக்க போது ஒன்றுமே நம்ம செய்யலை. ஒவ்வொரு வகுப்புக்கும் 400 பேர், 450 பேர், 422 பேர் வர்றாங்க. அது எப்படி அப்படி ஒரு கூட்டமாக வர்றாங்க. உங்களை மாதிரி இல்லை, அவங்க ரொம்ப ஸ்டைலாக கொஞ்சோண்டு எலி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாங்க. கொஞ்சோண்டு நூடுல்ஸ், கொஞ்சோண்டு ஒரு வடை, ஒரு சின்ன டீ, ஒரு நம்ம சின்ன கேரியர் இருக்குல்ல அதுலேயே 300 பேருக்கு சோறு கொடுத்துட்றாங்க. 2 சின்ன கேரியர்லேயே நாம் பார்த்து அண்டாண்டாவாக வடிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, அங்கே 2 கேரியர் தான். எங்கே சாப்பாடு சொன்னீங்களா அப்படின்னு ஒரு வகுப்பில் கேட்டேன். நிறைய கூட்டம் இருந்தாங்க. சொல்லிட்டோம் சாமி அப்படின்னாங்க. சொல்லிட்டீங்களா, எங்கே சாப்பாடு அப்படின்னா 2 கேரியரை காட்டினாங்க. இது என்னது, எங்கள் பிரகாஷுக்கு இன்னும் எங்கள் சதீஷுக்கு கரெக்டாக இருக்கும், இதை வச்சுக்கிட்டு என்னையா பண்ணுவீங்க, இந்த சாமி இது போதுமா, போதும், தேவைப்பட்டால் நாங்கள் சொல்கிறோம். சரி, நான் என்ன பண்ணேன்னா அந்த வகுப்பு முடிஞ்சோன்னே நானே உணவு கொடுக்குறேன்னு, நீங்களே கொடுங்க அப்படின்னாங்க. இப்போ திறந்தெல்லாம் வச்சாங்க. அப்போ கொடுத்தா அந்த உணவு வாங்க தட்டை தூக்கிட்டு வர்றாங்க. கொஞ்சம் 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 அப்படிங்கிறாங்க. அந்த ஸ்பூன் இருக்குல்ல அதில் 1/2 ஸ்பூன் தான் வாங்குறாங்க, கரண்டியில் 1/2 கரண்டி வாங்குறாங்க. இதையே நாங்கள் ரொம்ப சாப்பிட மாட்டோம், நீங்கள் கொடுக்குறீங்கல்ல அதனால இதே அதிகங்கிறாங்க. இவ்வளோதான் இருக்குது. அந்த எலிக்கு பூனைக்கெல்லாம் வைப்போம்ல, இவ்வளோதான் சாப்பிட்றாங்க. என்னடான்னு கொஞ்சம் விசாரிச்சா ஒரு நாளைக்கு 10 வாட்டி சாப்பிடுவாங்க மருக்கு. அது என்ன சாப்பிட்றாங்கன்னா போண்டா, வடை, டீ, இப்படி கேப்பு கிடைக்கும் போது பலவாரத்தையாக தின்னுட்டு இருக்காங்க. சோறு இவங்க திங்கிறது கிடையாது.
அங்கே நம்ம ஊரில் டீ கடையில் போண்டா போட்டு வச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரி போண்டா எவனாவது போட தெரிஞ்சவன் மலேசியா போயிட்டா செட்டில் ஆயிடலாங்க. போண்டாவுக்கும் வடைக்கும் அங்கே ரசிகர்களாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க கேப்பு கிடைக்கும் போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக, இந்த மாதிரி நொறுக்கு தீனியாக இல்லாமல் போண்டா, பச்சி, இந்த மாதிரி தான் பச்சிகள் சாப்பிட மாட்டாங்க. அந்த ஏதோ அந்த கார போண்டா, அந்த போண்டா, இந்த மாதிரி வடைகள், இந்த மாதிரி தான் ரொம்ப பிரியப்பட்டு சாப்பிட்றாங்க. அப்போ அந்த வகுப்பு முழுக்க பார்த்தீங்கன்னா சின்ன கேரியரை வச்சே ஓட்டிடுறாங்க. 300 பேரை 400 பேரை குட்டியோண்டு 2 கேரியரை வச்சு அவங்க ஒரு பிரமாதமாக நடத்துகிறாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை ஒரு வகுப்பு நடத்துறது. ஏன்னா ஒரு பெரிய ஹால்னால் லைசன்ஸ் இருக்கணும். அந்த லைசன்ஸ் ஆல்ரெடி அவங்கள்ட்ட இருக்குது. மக்கள் ஈஸியாக உள்ளே வர்றாங்க. ரொம்ப கனெக்டாக தெளிவாக உட்கார்ந்து அவங்கெல்லாம் எப்படின்னா 7:30 மணிக்கு 7:30க்கு தான் வகுப்பு அவங்க ஸ்டார்ட் பண்ணால் 12:30 மணி வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. அப்போ நைட்டில் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, பகல் தான் அவங்களுக்கு பிரச்சனை. அப்போ நைட்டு லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் 12:30 மணிக்கு நான் தான் வகுப்பை முடிச்சிருக்கேன்னு அவங்க முடியும்னு சொன்னதே கிடையாது. அப்போ 12:30 மணி வரைக்கும் போகவே மாட்டுறாங்க. நீங்கள் இன்னும் பேசலாம், நாங்கள் கேட்போம் அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி அவங்களெலாம் வேறு ஒரு வடிவத்துக்குள்ளே இருக்கிறாங்க. நீங்கள்லாம் 9:45க்கு மேலே சோர்ந்துருவீங்க, அவங்க வேறு ஒரு ஸ்டைலுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ அவங்கக்கிட்டே என்னன்னா ஒரு குரு மேலே அவ்வளோ பெரிய ஒரு ஒரு நம்பிக்கையும் ஒரு அன்பும் அவங்கெல்லாம் வைக்கிறாங்க. ஆனால் நம்ம குருமார்கள் நிறைய பேர் இந்த செல்வத்துக்காகன்னு போய் நிறைய பேர் நிறைய மிஸ்யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம கேட்கும்போதோ பார்க்கும்போதோ ரொம்ப வருத்தமாகவும் ரொம்ப கவலையாகவும் இருக்குது. அதனால நிறைய வகுப்பில் என்னையும் அவங்க சந்தேக கண்ணோட பார்த்தாங்க அப்படிங்கிறதுல நிதர்சனமான உண்மை. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதில் ஒரு 5-6 பேர் 10 பேர் அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் நிறைய வகுப்பில் இருந்துச்சு. அதை நிச்சயமாக நம்மளுடைய அந்த உரையிலையும் நம்மக்கிட்ட கொடுத்த அந்த கிளாரிட்டியான அந்த விஷயத்தில் அதை எடுத்தோம். அதை வெளிப்படையாக அவங்களே நாங்கள் வரும்போது ஒரு ஒப்பீனியனில் வந்தோம், போகும்போது ஒரு ஒப்பீனியனில் போகிறோம் அப்படிங்கிறத சொல்ல வச்சு. இப்போ இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமாக ஒரு இடத்துக்குள்ளேருந்து பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த பேக்ட்ராப்பும் நம்மகிட்ட கிடையாது. நம்மகிட்ட ட்ரஸ்டெல்லாம் இருக்குல்ல, பெரியெல்லாம் பணம்லாம் கிடையாது. வர்றதை அன்றாடும் பேக்கப்பே கிடையாது. அன்றாடும் தேவைக்கு என்ன தேவையோ அது பிரபஞ்சம் கொடுக்குது, அது மக்கள்கிட்ட நம்ம செய்கிறோம். அப்போ நாம் தனிப்பட்ட முறையில் பயணம் பண்ணுறதெல்லாம் யாரோ ஒரு மாணவன் டிக்கெட்டு போட்டு கொடுத்தா தான் நம்ம போக முடியும். இதுக்கும் அதுக்கும் அதில் போய் மிங்கிள் பண்ணுறதோ அதில் போய் ஒரு விஷயம் பண்ணுறதோ நம்ம அதிகபட்சத்தில் அது இல்லை. அப்போ நமக்கெல்லாம் அந்த இயல்பு தன்மையிலேருந்து அந்த ஊருக்கு போய் அந்த ஊரில் ஒரு வேலை செய்கிறது எல்லாமே ரொம்ப ஒரு புதுசான ஒரு கான்செப்ட் தான் இது. ஒரு சாதாரண ஒரு நாடோடி ஒரு வழிப்போக்கன் மாதிரி தான் முன்னாடி நம்ம முன்னோர்கள் மூதாதையர்கள் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. யார் எல்லாரும் பண்ணியிருக்கிறாங்க. சிவனடியார்கள்னு சொல்கிற எல்லாருமே முன்னுதாரணமாக நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அப்போ சிவனடியார்கள் எல்லாருமே அவங்க சும்மா தோலை கையை வீசிக்கிட்டு போட்டிருக்க உடையோடு மட்டும்தான் போவாங்க. மற்ற செயல் எல்லாம் அதுவாக நடக்கட்டும்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம பணி செய்கிறோம். அதனால தான் அங்கே ஒரு நல்ல பணியை நல்ல விஷயத்த ரொம்ப தூரம் கன்னியாகுமரி மாதிரி ஒரு இடத்துல வகுப்பு, இன்னொரு தூரமாக ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ரோடு பயணத்திலேயே நிறைய இடங்கள்ல நம்ம வகுப்பு செய்ய வேண்டிய வாய்ப்புகள் வரும்போது கூட அதை விடாமல் நம்ம ஒரு புதுசான அங்கே குரு அங்கே. ஆனால் ஏன் இவ்வளோ பெரிய வரவேற்பு இருந்துச்சுன்னு எனக்கே தெரியல. பெரிய ஆச்சரியம்தான். அவ்வளோ பெரிய வரவேற்பையும் அங்கே அந்த மக்கள்கிட்ட கிடச்சிச்சு. அந்த மாதிரி மக்களும் கொடுத்தாங்க. ஒரு வகுப்பும் 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் 5.5 மணி நேரம் அவங்க இருந்து கேட்டாங்க. நான் ஸ்டாப்பாக நானும் சலிக்காமல் பேசினேன். அவங்களும் நல்ல உணவு அவங்களால முடிஞ்சதை பெட்டராக எவ்வளோ தெளிவாக பண்ண முடியுமோ அது அவ்வளோ தெளிவாக பண்ணாங்க. அப்போ அவங்க எந்த கமர்ஷியலும் இல்லாமல் ரொம்ப ஆத்மார்த்தமாக வேலை செஞ்சாங்க. நானும் எந்த கமர்ஷியலும் இல்லாமல் ஆத்மார்த்தமாக அந்த வேலையை பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். அப்போ நம்மளை அங்கே கூட்டிகிட்டு போனது, நம்மளை கூட்டிகிட்டு வந்ததுக்கு அந்த ட்ராவல்லாம் கூட அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் யாரும் பண்ணலை. நமக்குள்ளே இருக்கிற மாணவர்கள் தான் அதை பண்ணாங்க. அது இல்லாமல் அவங்களுடைய வேலைகள் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குது. ரொம்ப ஏனோதானோலாம் இல்லாமல் ரொம்ப கிளியராக அந்த ஒரு கிளியராக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கிளியராக இருக்குது. அதனால தான் அவங்கெல்லாம் எவ்வளோ பாதிப்புகள் எத்தனையோ குருமார்கள் ஏமாத்தினா கூட மீண்டும் மீண்டும் அவங்கெல்லாம் வெளியில் ஒரு பெரிய வேலைகளை பண்ணிக்கிறதுக்கோ தன்னை புதுப்பிச்சுக்கிறதுக்கோ ஒரு பெரிய வாய்ப்புகளை உருவாக்கிக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஊரில் எல்லாம் யாராவது ஒருத்தர் ஏமாற்றிட்டாங்கன்னா அவங்க துவண்டு போய் அந்த நினப்புலேயே பாதி விசுறு போயிடும். அவங்க ஒரு தோல்வியை தாங்கிறதுக்கு ஒரு பலம் இருக்கணும்னு சொல்லுவாங்களா, அந்த பலம் இங்கே இருக்காது. அப்போ அதுலேயே ஒரு அப்செட் ஆயிடுவாங்க. அங்கே அது இல்லை. போன வாரம் தாங்க ஒரு குரு வந்தார், ஒரு 10 கோடி ரூபா தூக்கிட்டு ஓடிட்டாரு. அது பரவாயில்லைங்க, இப்போ நீங்கள் ஒன்றும் நல்லா இருக்கு, நல்லவர் தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களோட கதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ எப்படி இருக்குது
அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன்.